கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை வாசிக்கிறேன். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். எல்லாருடைய இருதயத்திலையும் இருக்கிற கேள்வி என்ன? என்னை குறித்து உமக்கு கவலை இல்லையா? நான் இப்படி மடிந்து போகிறேனே என்று சீஷர்கள் கேட்குறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்களும் ஆண்டவரை பார்த்து டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே தலைக்கு மேலே தண்ணி போகுது, இந்த கடன் பிரச்சனையை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல, எனக்கு இன்னும் வேலை கிடைக்காம இருக்குது, இன்னும் எனக்கு திருமணம் ஆகாம இருக்குது, இன்னும் எனக்கு பிள்ளை செல்வம் இல்லாம இருக்குது, எனக்கு வயசாயிட்டே போகுதே ஆண்டவரே, உமக்கு இதை குறித்து கவலை இல்லையா? நேரமும் கடந்து போயிட்டு இருக்குதே, இதை குறித்து உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கறையா? இப்படி ஒரு கேள்வி மன சோர்வுல இருக்கும்போது நம்ம கேட்போம். ஆனா ஆண்டவர் உன்னை மடிந்து போகாதபடி, நீ மன அழுத்தத்துக்குள்ள போகாதபடிக்கு கண்டிப்பா கொண்டு கரையில சேர்ப்பாரு. நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. சங்கீதம் 42:3 எழுதியிருக்கு, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் கேட்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்றுன்னு. தாவீது எதை சாப்பாடா சாப்பிட்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணீர் தான் அவருக்கு சாப்பாடாம். ஏன்னா இருதயத்துல எல்லாரும் கேட்குறாங்க, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கேன்னு. ஏன்னா நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா அவனும் கேட்க தான் செய்வான், கொஞ்சம் போனா நீயும் கேட்க தான் செய்வ. உங்களுக்கு கண்ணு இருக்கா, உங்களுக்கு காது இருக்கா, ஏன் விஷயத்துல மட்டும் அமைதியா இருக்கிறீங்கன்னு. இன்னைக்கு அழுது ரொம்ப வேதனையில இருக்கிற உனக்கு உன் அழுகையை ஆனந்தமாய் மாற்றக்கூடிய அற்புதம் நடக்கும். ஆமேன். சங்கீதம் 42:10 சொல்லுது, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறதை போல இருக்குதான். சத்துரு கேட்குறானா, உன் தேவன் எங்கப்பா, உனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தனா உன்னை அவர் கைவிட்டுட்டாரு போல, உன்னை அவர் மறந்துட்டாரு போல, நீ ஜெபம் பண்ணுனா அவர் கேட்க மாட்டாரு போலன்னு நிறைய பேர் சொல்றது அப்படி கத்திய வச்சு குத்துற மாதிரி இருக்குதான். இப்படிப்பட்ட கேள்விகளோடு, இப்படிப்பட்ட போராட்டத்தோடு இருக்கிற உனக்கு எல்லாம் கேள்விக்குறியா இருந்தால், அத்தனை கேள்விக்குறியையும் அவர் ஆச்சரியக்குறியாய் மாற பண்ணி உனக்கு அற்புதத்தை செஞ்சு உன்னை வெக்கப்படாம அவமானம் அடையாம உன்னை வாழ வைப்பார். கலங்காத, நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீங்க எங்க கூட பேசி கொண்டு இருக்கிற நல்ல சத்தியங்களுக்காக நன்றி சொல்றப்பா. தடைகளை எல்லாம் மாற்றி உங்க வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.